ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாமோ ஆழ்வார்களின் சரித்திரத்தில் இன்னைக்கு 9வது ஆழ்வாரான ஆண்டாள் நாச்சியாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டாள் நாச்சியார் பூமி விராட்டியின் அம்சமாகத்தான் பிறந்தாங்க. இப்பூமியில் பெரியாழ்வார் பகவானுக்கு செய்கிற கைங்கரியத்தில் மகிழ்ந்து அவருக்கு குழந்தையாக அவதரித்து அந்த கைங்கரியத்தை பார்க்கணுன்னு பிரியப்பட்டாங்க. ரெண்டாவது, இவங்க பிரளய ஜலத்தில் மூழ்கி இருந்தப்போ பெருமாள் வராகமூர்த்தியாக இவங்கள மீட்டெடுத்தாரு. அப்போது பகவானை அடையிறதுக்குரிய வழி என்னன்னு இவங்க கேட்டப்போ பெருமாளே அதை காட்டி கொடுத்தாரு. அதை இந்த லோகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்றதுக்காகவும் இவங்க இப்பூமியில் அவதரிச்சாங்க. அனைத்து மக்களையும் பக்தியின் வழியிலையும் சரணாகதியின் வழியிலையும் அழைத்துட்டு போனதில் ஆண்டாளின் பங்கு பெரும் பங்கு. அப்படிப்பட்ட ஆண்டாளினுடைய சரித்திரத்தை பார்க்கலாம் வாங்க. ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு திருவாடி பூரம் அன்னைக்கு பெரியாழ்வாருக்கு திருமகளா அழகான துளசி செடியின் அடியில் பிறக்கிறாங்க. இவங்க ஒரு தாயின் கர்ப்பத்தில் பிறந்தவங்க கிடையாது. பெரியாழ்வாருடைய நந்தவனத்தில் கிடைக்கப்பட்ட ஒரு குழந்தை தான். குழந்தையின் அழுக சத்தம் கேட்ட பெரியாழ்வார் குழந்தைய தூக்கி பார்க்குறாரு. அருகில் யாரும் இல்லை. அதனால் தன் குழந்தை போலவே வளர்க்கலான்னு எடுத்துட்டு போயிடுறாரு. பார்க்குறதுக்கு குழந்தை அழகாக பூமாலை மாதிரி இருந்தனால கோதை அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இந்த குழந்தைக்கு கிருஷ்ணர் கதைகளையே ஊட்டி ஊட்டி வளர்க்குறாரு. ஸோ பிள்ளை பிராயத்திலருந்தே உண்ணும் உணவு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணனே அப்படின்னு சொன்ன அந்த தூய்மையான பக்தி மனநிலையோடு தான் ஆண்டாள் வளர்கிறாங்க. கிருஷ்ண பக்தியினுடைய அம்சமாகவே வீற்றிருக்காங்க ஆண்டாள் நாச்சியார். இந்த ஆண்டாள் நாச்சியார் இளம் பிராயத்திலேயே தனக்கு திருமணம்னு நடந்தால் அது பகவான் கிருஷ்ணனையே தான் திருமணம் செய்து கொள்ளணும், வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன்னு ரொம்ப உறுதியாகவே இருக்காங்க. இப்படி இவங்க கிருஷ்ணன் நினச்சி வாழ்ந்து வந்துட்டு இருந்த காலத்தில் ஒரு நாள் பெரியாழ்வார் என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒரு மாலையை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறாரு. அப்போது அந்த அர்ச்சகர் சுவாமி இந்த மாலையில் ஒரு சிறிய முடி இருக்குது அப்படின்னு சொல்ல போக ஆழ்வாருக்கு உள்ளம் பதபதைக்குது. பகவானுக்கு தூய்மையானதை மட்டும்தான் சமர்ப்பிக்கணும், எப்படி இந்த களங்கம் வந்ததுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. மறுநாளும் மாலையை கட்டி அந்த பூக்கூடையில் வச்சுட்டு வெளியே நிற்கிறாரு. அப்போ இந்த ஆண்டாள் நாச்சியார் அந்த பூமாலையை எடுத்து தன் கழுத்தில் சூடிக்கிட்டு கண்ணாடியில் பார்க்குறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தா இந்த கண்ணனுக்கு ஏற்றவள் தானா தான் அப்படின்றத அவங்க பார்க்கணும் அப்படின்றக்காக போட்டுக்கிறாங்க. இதை மறைவிலிருந்து பார்த்துட்டாரு பெரியாழ்வார். ரொம்பவே கோபப்படுறாரு. ஆண்டாள் நாச்சியாரை சத்தம் போடுறாரு. இந்த மாதிரி பகவானுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் கலங்கப்படுத்தக்கூடாது, தூய்மையை மட்டும்தான் பகவானுக்கு சமர்ப்பிக்கணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே திட்டுறாரு. சரி விடு, நாம் பெருமாளுக்கு புது மாலை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மாலையவும் கட்டிக்கிட்டு ஆண்டாளையும் அழைத்து கொண்டு நேராக பெருமாள் சன்னதிக்கு போகிறாரு. ஆனால் பெருமாள் அந்த நேரம் அசரறிவாக்கா எனக்கு புது மாலையெல்லாம் வேண்டாம், ஆண்டாள் கழுத்தில் சூடின மாலை தான் வேணும் அப்படின்னு சொன்னாராம். அதிர்ந்து போயிடுறாரு பெரியாழ்வார். இத்தனை குழந்தையினுடைய பக்தியை ஏற்றுக்கிட்டானா எம்பெருமான், அவள் கழுத்தில் போட்ட மாலை வேணும்னு கேட்குறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆனந்தப்பட்டு ஆண்டாள் நாச்சியாருக்கு சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னும் ஆண்டாள் அப்படின்ற திருப்பெயரையும் வைக்கிறாரு. இப்படி பகவானுடைய அன்பையும் பெரியாழ்வாருடைய அன்பையும் பெற்ற பக்தியிலேயே திளைத்திருக்காங்க ஆண்டாள். அப்போது பாவை நோன்பு நோக்கிறாங்க. என்ன அப்படின்னா கண்ணனை அடையிறதுக்கு என்ன வழி அப்படின்னு தோழிகள்கிட்ட கேட்டப்போ இந்த மாதிரி கோகுலத்தில் இருக்கிற பெண்கள்லாம் மார்கழி மாதம் நோன்பிருந்து கண்ணனையே கணவனாக அடைஞ்சிருக்காங்க, அதையே நீயும் ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல போக இந்த ஆண்டாள் நாச்சியாரும் மார்கழி மாதம் முழுக்க பாவை நோன்பை நோக்கிறாங்க. தான் மட்டும் நோற்பது பத்தாதுன்னு தன்னை சுற்றியுள்ள அத்தனை குழந்தைகளையும் அழைத்து கொண்டு பாவை நோன்பை நோக்கிறாங்க. பாவை நோன்பும் முடிஞ்சிருச்சு இனிதே. ஆனால் கண்ணன் இன்னும் வரல. ஸோ அப்போது அவங்களுக்கு ரொம்ப விரகதாபமாக இருக்குது. அதனால் தனது ஆற்றாமையை போக்கிக்கிறதுக்காகத்தான் நாச்சியார் திருமொழியை பாடுறாங்க. அதில் வாரணமாயிரம்னு ஒரு பதிகம் இது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஸோ கண்ணன் தன்னை எப்படி கைப்பிடித்தார் அப்படின்னு சொல்லி தன் கனவை தோழிக்கிட்ட வர்ணிக்கிறதா இந்த பாடல்கள் எல்லாம் இருக்கும். அப்படி கனவு கண்டு கண்ணனையே தன் கணவனாக நினைத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆண்டாள். இந்த சூழ்நிலையில் பெரியாழ்வார் கனவுல பெருமாள் சொல்கிறாரு, உங்கள் பெண்ணாக வளர்ந்த ஆண்டாள் நாச்சியாரை நான் திருமணம் செய்துக்கிறேன், அவங்கள அழகான மனக்கோலத்தில் அலங்காரம் பண்ணி ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு
சொல்லிடுறாரு பெருமாள். ஆண்டாளும் தன் தோழிகள் எல்லாம் அழைத்து கொண்டு அழகிய மணப்பெண் போல அலங்காரமும் செய்து கொண்டு பெரியாழ்வாரோட கிளம்புறாங்க. பெரியாழ்வார் இந்த ஆண்டாள் நாச்சியாரை ஸ்ரீரங்கத்தில் உள்ள அந்த கருவறை முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டி, உனக்காக பிறந்த இந்த பெண்ணை உனக்காகவே சமர்ப்பிக்கிறேன்னு பிரார்த்தனையை வைக்க போக, அப்படியே ஆண்டாள் நாச்சியாரும் கருவறைக்குள்ள மெல்ல நகர்ந்து போக, அப்படியே இறைவன் திருவடியை சரணாகதி அடைகிறாங்க. அப்படியே ஒரு ஜோதி ரூபமாக பகவானுக்குள்ள கலந்துடுறாங்க. இப்படி ஒரு பெரிய அடியவரான பெரியாழ்வாருக்கு மகளா பிறந்து பகவானான அந்த பரந்தாமனுக்கே மனைவியான பெருமை ஆண்டாள் நாச்சியாரையே சாரும். இதுதான் ஆண்டாளினுடைய சுவையான சரித்திரம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நன்றி.